வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக், ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட சார்ட். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 43,300 மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதே 43,500க்கு மேலே தான். அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோனான 44,050 to 80 போணுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 44,080 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோன். இதுதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து ரிவர்சல் ஆகிருக்குது. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக 44,500 பிரேக் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட். நிஃப்டி என்ன சொல்லுதுன்னா, நிஃப்டி கம்பல்சரியாக அந்த பிரேக் ஆகியே தீருவேன்ட்டு ஒரு கங்கணம் கட்டிட்டு மேலே போயிட்டு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணது நம்ம வீடியோவில் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கோம். ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணால் நிஃப்டி கண்டிப்பாக பிரேக் ஆகுதுன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ட்டு. அதே மாதிரி ரிலையன்ஸும் இன்னைக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இன்னைக்கு ஐவி பார்த்தீங்கன்னா 18,850 போயிருக்கு. அங்கேருந்து ஒரு 20-25 பாயிண்ட் தான் பிரேக் ஆகுது. ஸோ இப்போ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 18,823 ஆயிருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் தான், 63 பாயிண்ட். 63 பாயிண்ட்டை பிரேக் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் அடுத்த ஜோன் வந்து 19,500 தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நிஃப்டி பிரேக் ஆகுதான்ட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்த அலர்ட் 6 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். இந்த 6 ஸ்டாக்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜில் 832 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். அதை வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துருக்கோம், தெரியும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் 832க்கு மேலே வாங்கலான்ட்டு. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்க்குலாம் அலாட் கொடுத்துருந்தோம். 832க்கு வாங்கினோம். 841 ரூபா 20 நிமிஷம் போயிருக்கோம். இதில் 10 ரூபா பக்கம் ஏறி இருக்கான். இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் பண்ணாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் 160 ரூபா 50 நிமிஷத்துக்கு அலாட் கொடுத்துருந்தோம். இதோட ஐ பார்த்தீங்கன்னா 167 ரூபா 50 பைசா. 167 ரூபா 50 பைசா போயிருக்கான். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா, 8 ரூபா பக்கம் ஏறியிருக்கான். இதில் வந்து வெயிட் பண்ணி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 40,000 பக்கம் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். நம்ம பிகினர் ஸ்டூடெண்ட்லாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்தாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து நாக்பூரி, இதுதான் இன்ஃபோ ஏஜ். இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 4,400க்கு மேலே ஒரு அலாட் கொடுத்துருந்தோம். ஐ பார்த்தீங்கன்னா 4,445 போயிருந்தான். இதுலேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட். இந்த இன்ஃபோ ஏஜ் தான் வந்து ஏகப்பட்ட பிராண்ட். இப்போ வந்து நாக்பூரி இந்த மேட்ரிமோனிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஸ்டாக்கு. ஸோ இது வந்து லாங் டேர்முக்கும் வச்சுக்கலாம், ஒரு நல்லா மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால். இதை வந்து 703 ரூபாய்க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். 717 ரூபாய் 80 பைசா முடியும் ஐ போயிருந்தான். இதுலேயும் ஒரு அலாட் கொடுத்துருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட் இதுலேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா PEL பிரமல் ஹெல்த் கேர். இதை வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா 783 ரூபாய்க்கு மேலே அலாட் கொடுத்துருந்தோம். 788 ரூபா முடியும் ஆகி போயிருந்தோம். இதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட் தான் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. ஸோ அடுத்ததாக மிக முக்கியமான ஸ்டாக் PVR. மார்க்கெட் வந்து பயங்கர புல்லுங்க. இந்த மாதிரி புல்லு நேற்றுலாம் பயங்கர ஷார்ட் அடிச்சுட்டு இன்றைக்கி பயங்கர புல் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து செல் அலாட் கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த அலாட்லேருந்து 50 ரூபா இறங்கிட்டோம். நம்ம என்ன ரேட்டுக்கு அலாட் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1,496 ரூபாய்க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தோம். இதோட லோ பார்த்தீங்கன்னா 1,445, கிட்டத்தட்ட 50 ரூபா இறங்கியிருக்கான் ஒரு ஸ்டாக். புல் மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி பயங்கர புல்டு, பேங்க் நிஃப்டியும் பயங்கர புல்டு, ஆனால் PVR மட்டும் இறங்கியிருக்கான். அதுதான் நம்மளோட பவர் ஆஃப் சார்ட். ஓகே, இதுக்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது இறங்குச்சுன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி பயங்கர ஒரு புல்லாக ஏறிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டு. PVR ஆகி போனது பார்த்தீங்கன்னா 1,518 போணுச்சு. என்ன ரீசனுக்காக ஏறினாங்கன்னா, ஆதி புருஷ் அந்த மூவிக்காக பயங்கரமாக மேலே போணுச்சு. மேலே போகும்போது இன்னைக்கு அந்த படத்தோட ரிசல்ட்டும் சரியில்லை, புக்கான ஒரு கிளியரான இதுவும் படமும் ஓரளவு ரீச் கிடைக்கல. அதனால இந்த ஸ்டாக் பயங்கரமாக அப்படியே கொட்டிடுச்சு. இருங்களே, அடுத்து நம்ம அலாட்டோட நம்ம கொடுத்த டெலிகிராம் சேனலில் கொடுத்த ப்ராஃபிட்டை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலாட் அசோக் லேலாண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் எடுத்தது 3,500 ரூபா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததாக அதே அசோக் லேலாண்டில் இதெல்லாம் 1250 ரூபா பண்ணியிருக்காங்க. அடுத்தது நாகூரில் 1618 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் கார் நாகூரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜில் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க, 2000 ரூபா ப்ராஃபிட் படுத்துருக்காங்க. அடுத்தது பாரத் ஃபோர்ஜ் ஃபீச்சர் வாங்கியிருக்காங்க, 3700 ரூபா ப்ராஃபிட். ஸோ பிஎல்ல 25,000 ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ மோதிலால் ஓஸ்வாலில் 605 ரூபா கேஷ் மார்க்கெட். இது வந்து ஃபியூச்சரில் இல்லை, அதனால கேஷில் போயிருப்பாங்க. 605 ரூபா ப்ராஃபிட். இதுதான் பார்த்தீங்கன்னா எம்பேசிஸ். PVR INOXல 800 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஃபியூச்சர் கேஷ்ல தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஷார்ட் டேர்ம் பிக் இது பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்டை பற்றி நாளைக்கான வீடியோவில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். இந்த வீடியோ கீழே நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.